தீபம் இயற்கை யூடியூப் சேனல் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். இயற்கையை நேசிப்போம், ஆன்மீகத்தில் வாழ்வோம், தீபங்களை ஏற்றுவோம். திருநெறிய தமிழ் சங்கத்தின் சார்பாக ஆன்மீக சொற்பொழிவு. கவனகர் முழக்கம் என்ற பேருரையை தொடர்ந்து காணொலி வழியாக வழங்கி வருகிறார். புத்தகங்கள் ஏராளமான புத்தகங்கள் எழுதியுள்ளார். இவரது தந்தை ராமையா தசவதானியாக இருந்தவர். அவருடைய தசவதானியை பின்பற்றி ஐயா கவனகராக 16 கவனகங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இவருடைய ஐயா தந்தையார் தமிழக அரச கலைஞராக இருந்தவர். தற்போது நமக்கு திருநெறிய தமிழ் சங்கத்தின் சார்பாக இன்றைய சிவநெறி பற்றி கூற ஐயாவை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யும் விதமாக RMT ரங்கசாமி மற்றும் VK பழனிசாமி எம்பெருமானை வேண்டி இன்று எனக்கு கொடுத்த தலைப்பு என்றும் வெல்லும் சிவநெறி என்ற தலைப்பில் ஒரு சில கருத்து பகிர்ந்து கொள்ள நான் ஆதி காலத்தில் இன்னைக்கு ஒரு 2000 வருஷத்துக்கு நெருக்கத்தில் இந்த மாதிரி ஒரு மேடையில சைவமும் வைணமும் உட்கார்ந்து வைணமா சிவத்தோட சைவத்தோட சண்டை போடும், சைவமா வைணவத்தோட சண்டை. இது ஒரு காலம், இது ஒரு பிரிவினை இருந்தது. ஆனா அதையும் மரபு ஒண்ணு அறியாத வாயில பழமொழியெல்லாம் இருந்தது. ஆனா சண்டை மட்டும் இடதுகள்னா நம்ம சுவாமி சொன்ன மாதிரி இடதுகள் ஹரி அம்மை, வலதுகள் அரண் அப்பன். அப்ப இடதுகள்ல நாம அம்மையை வச்சிருக்கோம், வலதுகள்ல அப்பன் வச்சிருக்கோம். அம்மைக்கு அப்பனுக்கு சண்டை வந்தா என்ன பண்றது? அது மாதிரியான ஒரு சூழல். இது எப்ப ரெண்டும் ஒன்றாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பொது எதிரி படைத்தான். அந்த பொது எதிரியாக வந்து இதையும் சாத்து அதையும் சாத்தினவன் பௌத்தனும் சமணனும். அவன் ஒரு 600 ஆண்டுகளுக்கு 500-600 ஆண்டுகளுக்கு அவன் போட்டு ரெண்டையும் சாத்தினான். அப்ப எல்லாரும் தவிச்சு போயிட்டாங்க. இப்ப எப்படி கோயில் உடைக்கிறாங்களோ அவுரங்கசீப் மாதிரி இப்ப வந்த லூசு பயில அவங்க ஒரு ஆட்சியை வச்சுக்கிட்டு திருக்கோயில்களை இடிக்கிறார்களோ, இறைவணக்கம் வேண்டாம் என்று சொல்கிறானோ, TNPSC பேருக்கே திருக்குறள் வேணாம்னு சொல்ற, திருக்குறளை நீக்கிறான். இது மாதிரி அழிந்து வேலைகளை அந்த காலகட்டத்தில் பௌத்தமும் சமணமும் ஆரம்பிச்சது. நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பயுமே நம்முடைய இறைவன் வந்து எல்லாத்தையும் சிரிச்சுட்டே வேடிக்கை பார்த்துட்டே இருப்பார். எப்போ போடுறதுன்னு அவருக்கு ஒரு டைம் உண்டு. அது வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் படாத பாடுபட்டு இறைவன் திருவுள்ளம் வைத்து விட்டால் இவ்வளவு பெரிய கூட்டம் கூடி ஒவ்வொரு அரசனையும் மிரட்டி பலவிதமாக மயக்கி இந்த சைவத்துக்கும் வைணவத்துக்கும் எதிராக அவர்கள் திருப்பினார்கள். எல்லாம் மாறி வந்துருச்சு. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம மக்கள் எல்லாம் தவிச்ச காலத்துல இறைவன் பெரிய அலட்டல ஒரு
வயது பையன் அனுப்பி வச்சார். எத்தனை வயது? அது பேர் என்ன? அடே ஒன்று அடிக்கிறதுக்கு என்ன பெரிய ஆளா வேணும்? இந்த 3 வயசு குட்டி போதும். 3 வயசுல 30 வயசுல டார்கெட்டை முடிச்சுட்டு கிளம்பிட்டார். தனியாக கிளம்பலங்க. உலக வரலாற்றில் இப்படி ஒன்று நிகழ்ந்ததாக எந்த ஒரு சமயத்திலும், எந்த ஒரு மதத்திலும், எந்த ஒரு மார்க்கத்திலும் நீங்கள் கேள்விப்படவே முடியாது. கேள்விப்படவே முடியாது. திருமணத்துக்கு வந்த அத்தனை பேரையும் ஒரு சேர குண்டோட கைலாயபுரி கொடுத்து அப்படியே கொடுக்கணும். அந்த கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். கொள்ளிடம் நதிக்கரையில் ஒரு 3 கிலோமீட்டர் போனோம். ஐயா என்னுடைய சிவசிஸ்டரை சார்ந்து எல்லாரையும் வரவேற்க போறேன். எல்லாரும் வாங்க. ஞானசம்பந்தர் குண்டோட கைலாயபுரி கொடுத்து ஒளி விரிவாக ஜோதியாக இறைவன் வர அதை எப்படி எல்லாரையும் கலக்க வச்சாரு, அந்த அதிசயத்தை உணர்த்திய அந்த ஊருக்கு ஐயா எல்லாரும் கொடுப்போம். 3 வயசு பையனை வச்சு 30 வயசுக்குள்ள மொத்த பேரையும் மாற்றி மீண்டும் சிவநெறியை கலைக்க வைக்க பெருமை எல்லாம் இறைவனாக முடியும். அதனால நான் சொல்றேன், என்றும் வெல்லும் சிவநெறி. என்னைக்குமே சிவநெறியை நீங்கள் தோற்கடிக்க முடியாது. இது என்னைக்கு வெல்லும். அதனால மனப்பால் குடிக்காதீர்கள். ஓவரா பில்டப்பு காட்டப்பெல்லாம் பண்ணாத. இங்கே அது நடக்காது. எங்க அப்பா 3 வயசு பையனை வச்சு அழைப்பாரு. என்னுடைய அப்பனுடைய பெருமையை தெரியாம நீ நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப அதன் பிறகு என்னாச்சு? இன்னும் புதிய வந்தாங்க. கோவிலுக்கு வேடிக்கை வந்தான். வந்துட்டு அடைய ஆரம்பிச்சான். ஆரம்பிச்சு இந்த பேர்ல வணங்கலைன்னா ஒன்று அறுப்பேனா, கருத்து அறுப்பேனா, அவன் தொழில் ஆரம்பிச்சான். இது கொஞ்சம் காலம் போச்சு. அப்புறம் இன்னொருத்தர் வந்தான். வியாபாரம் பண்ண வரேன்னு வந்தான். வந்துட்டு அவன் இன்னைக்கு இப்படி செய்யலைன்னா ஒன்றா பேச விட மாட்டேன், உனக்கு இது தரேன், அதை தரேன், நீ மாறி வா அப்படின்னு அவன் தொழில் அவன் ஆரம்பிச்சான். ஒருத்தன் பசுமாட்டுக்கு கறிக்க அடிமை, இன்னொருத்தன் பனி கறிக்க அடிமை. 2 அடிமைகள் சேர்த்து பொது எதிரிகளாக உழைக்கலாம். இது ஒரு 400-500 வருஷம் ஓடிச்சு. இன்னைக்கு அது உச்சத்தில் வந்து நிற்கும். இந்த உச்சத்தில் வந்து நிற்கிற நேரத்தில் தான் எப்படி இந்த சிவநெறி வெல்லும் என்பதை காட்டும் வேலை நம்முடைய வேலை. இது நம்ம அனைவருடைய வேலை. செய்ததா வேண்டாமா? சொல்லுங்க சொல்லுங்க. மாதான இருக்கணும்னா எப்படி சொன்னாரு? இன்னொரு தொப்புல இருந்து வர சவுண்டு மாதா பிதா செய்வோம். ஈரத்தோட நிற்கணும். நெஞ்சில ஈரம் இருக்கு. யாரும் புதுசா கொடுக்க வேண்டியதில்லை. கறக்கும் போது ஈரத்தோட பிறந்திருக்கோம். ஒரு சிவனடியா ஒரு வைணவன் சொன்னா அவர் என்னாலும் உயிரிழக்க உடையவர்களாக சாமி சொன்ன மாதிரி இதம் உள்ள மனிதனாக மனு ஈசனாக நாம் வாழ்வோம். ஈசனாக வாழ வேண்டும். இந்த சமயத்தை பொறுத்தவரை வைணவமா இருந்தாலும் சைவமா இருந்தாலும் என்னுடைய சிறப்பு என்ன என்றால், யாருக்கு பாங்கேன்னு கூட்ட வேண்டியதில்லை, காசு கொடுத்து கூட்ட வேண்டியதில்லை. அருவாளை காட்டி மிரட்டியோ சொல்லுங்க, அப்படி தான் நீங்க கோயிலுக்கு போனீங்களா? இல்லை சாமி, நீங்க தான் பேசணும். இது ஆசையோடு இறைவனிடம் செல்லும் நெறி. மிரட்டலுக்கு பயந்தோ, கெஞ்சலுக்கு பயந்தோ, காசு கொடுத்து கூப்பிட்டோ இறைவனிடம் செல்லும் நெறியா சிவநெறியும் வைணவ நெறியும்? நாம் எப்படி இறைவன்கிட்ட போற? யாரும் சொல்லியா போறோம்? சொல்லுங்க.
எப்படி போகிறோம்? ஆசையாக பிடிச்சி நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாட்டிலையும் இறைவன் ஒவ்வொரு இனங்களை படைச்சிட்டு என்ன வேணும்னு கேட்டார். உன் இனத்துக்கு என்ன வேணும்னு ஒரு இனமா ஒரு குலமா கேட்டார். ஒவ்வொருத்தரும் ஒன்று கேட்டுக்கிட்டே இருந்தார். கொடுத்துட்டார். பணம் கேட்டவனுக்கு பணம், அதிகாரம் கேட்டவனுக்கு அதிகாரம், புகழ் கேட்டவனுக்கு புகழ், எல்லாம் கொடுத்தார். கடைசியா இந்த தமிழ் இனத்தை படைத்தார். அதனாலதான் ஐயா ஒரு கையேடு தயாரிக்கிறேன். வெற்றி நிச்சயமா ஒரு புத்தகம் எத்தனை பேர் கையில் வச்சிருக்கீங்க? எவ்வளோ பேர் வச்சிருக்கீங்க? 200 ரூபா புத்தகத்தை 50 ரூபாய்க்கு கொடுக்கும். அதை எப்படி அந்த புத்தகத்தில் முதல் சாப்டரை வாசிச்சுட்டு அதன்படி நீங்கள் வாழ்ந்தா போதும். எங்கள் ஓதுவாக்குட்டி சாமி சொன்ன மாதிரி எனக்கு சுகர் இருக்கு, அந்த நோய் இருக்கு, இந்த நோய் இருக்குன்னு இதுதான் அந்த புத்தகம். இல்லைங்களா? சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு என்ன வயசு? அப்பப்போ கவனம் கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கு. 72 முடிஞ்சு 73 ஆரம்பிக்க போகுது. 72 முடிஞ்சு, ஆமா, இப்படி ஓடி இப்படி ஏறி அவன்தான் தமிழன். எல்லாம் ஞாபகம் வச்சு பொறுப்பை முடிக்கிட்டு எனக்கு தேசம் 15 மூச்சு விட்டாலே 100 வருஷம் வாழ முடியும். ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு விட்டா, 2 மூச்சு விட்டா 70 வருஷம் வாழலாம். மூச்சை நிறுத்தியாச்சுன்னா என்றும் வாழலாம். அப்படி வாழ்ந்து நாடி லோக்கல் நினைச்சிடாத. மாமனே நல்ல வார்த்தை வருது. இருந்தாலும் திருமுறையை பார்க்குற இடத்துல அந்த வார்த்தைகளை தாயம் விடக்கூடாதுன்னு பார்க்கணும். என்னுடைய ஒரிஜினல் வேற, வார்த்தை வேற. அதனால் திருமூல தெய்வம் திருமந்திரத்தை அறிவு. எத்தனை பாட்டு? 3000 ப்ளஸ். 3000 மட்டும் கிடையாது, கிடைச்சது 3000 பாட்டு. வருஷத்துக்கு எத்தனை பாட்டு எழுதினாரு? ஒரே பாட்டு தான். அப்ப எத்தனை வருஷம் மாத்திருக்கணும்? அப்ப முடிச்சு விட்டாரு இல்லையா? விடல, முடிச்ச கட்டுனாரு. சொல்லுங்க. அதைத்தான் அந்த வித்தையத்தான் இந்த தமிழ் குலம் மறந்துவிட்டது. சாமி யோகாமூர்த்தி ஆரம்பிப்பதே சொன்னார். நான் தென்னாடுவே சிவனை போற்றினா எந்நாட்டவருக்கு விரைவா போற்றின்னு சொல்லணுமே, நீங்க சொல்லலேன்னு வருத்தப்பட்ட. காவாய் கனவை குன்றே போற்றினா என்ன சொல்லணும்? கைலை மலையாளே போற்றின்னு சொல்லணுமே, நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு கேட்டார். அந்த அளவுக்கு மறத்து போச்சு. இப்படி போச்சு. கொஞ்சம் சூடு கொடுக்கணும் தமிழ் இனத்துக்கு. அந்த கையெழுத்து சுருக்கமா சொல்றேன். நீ 50 ரூபா கொடுத்துட்டு வாங்க வேண்டாம், 200 ரூபா கொடுத்தா நீ 50 ரூபா கொடுத்துட்டு வாங்க வேண்டாம். சாமி 5 ரூபாய்க்கு தர எல்லாம் தயார் பண்ணிட்டேன். 1ஆம் தேதி ரிலீஸ் பண்றது. சென்னை பச்சைமலை சிவன் கோயில வச்சு அதை விநியோகிக்க ஆரம்பிச்சோம். அது சிம்பிளா நோய் இல்லாமல் கண்டிப்பாங்க. இவ்வளவுதான் சிம்பிள். சின்ன யோகம் தான் என்ன? யோகம் தான் என்ன? எல்லாத்தையும் வந்து சுருக்கமா திருமுறைனா என்ன, எப்படி நீ வாழணும், இத வெறும் 5 ரூபாய்க்கு கையெழு. நான் சும்மாவே கொடுப்பேன். நம்மால மதிக்க தெரியும். ஓசியா கொடுத்தா மதிக்கணும். அதனாலதான் அதுக்கு வெறும் 5 ரூபாய் இருக்குது. இந்த பிரிண்டிங் காசு கூட கிடையாது அப்படின்னு கொடுக்க போறேன். அந்த புத்தகத்துல ஒவ்வொரு பக்கமும் மேல எழுத போறேன். திராவிடம் இல்லாத தமிழ்நாடே உண்மையான விடியல்.
மாமிஷம் இல்லாத தமிழ்நாடு உண்மையான விடியம். எங்க அப்பா எங்களுக்கு சொல்லியிருக்காரு, எம்பெருமான் சிவபெருமான் சொல்லியிருக்காரு, திரிபுரத்தை எரிக்கின்றான். உடனே பிரம்மா அந்த தேரை கட்ட ஆரம்பிச்சார். சிவபெருமானே வந்து ஏறி போருக்கு செல்ல போறாரு. அப்புறம் விஷ்ணு அவருடைய வேலையெல்லாம் செஞ்சாரு. எல்லாரும் செஞ்சு ரெடியா இருக்காங்க. இந்திரன் அவருடைய வேலையெல்லாம் செஞ்சாரு. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வருவாரு. தேர்ல ஏறி போனது திரிபுரத்தை அடிச்சு நொறுக்குவாரு அப்படின்னு எல்லாம் காட்டிட்டு இருந்தாங்க. கதாநாயகன் வந்தாரு. வந்துட்டு என்ன சொன்னாரு, என்னப்பா எல்லாம் ரெடியா இருக்கானா? எல்லோருக்கும் மப்பு. என்ன மப்பு? பிரம்மாவுக்கு என்ன மப்புன்னா, நான் மட்டும் இந்த தேவை இவ்வளவு ஸ்ட்ராங்கா செய்யலைன்னா இது எப்படி வெல்ல முடியும் அவருக்கு. இது மாதிரி மகாவிஷ்ணுக்கு ஒரு மப்பு, நான் இதை செய்யலைன்னா இவருக்கு ஜெயிப்பார். இந்திரனுக்கு ஒரு மப்பு, ஆளுக்கு ஒரு மமதையில ரெடியா இருந்தாங்க. இவர் வந்துட்டு என்ன பண்ணாரு, என்னப்பா எல்லாம் ரெடியா இருக்கானா? சாமி எல்லாம் ரெடி, நீங்க ஏற வேண்டியதான், போக வேண்டியதான், அடிக்க வேண்டியதான் அப்படின்னா. சரி, அவர் ஏற்கனவே என்ன பண்ணாரு, இந்த விநாயகரை வணங்காமலே, விநாயகரை கூட்டாமலே வந்தார். எதுவுமே யாரை வணங்கிட்டு ஆரம்பிக்கலாம், எந்த ஒரு வேலைக்கு போனாலும் வேணும்னே வணக்கம் வந்தார். ஏன்னா இவன் தயவு முன்னாடி வேண்டி இருக்கும் அப்படின்றதுக்காக நினைச்சாரு, விநாயகரை கூட்டாமலே வந்தார். வந்துட்டு என்னப்பா எல்லாம் ரெடியா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னாரு. சொன்ன உடனே காலை அங்கே வைக்க போகும்போது விநாயகரை கூப்பிட்டார். மகனே, உன்னை அப்பே கூப்பிட்டா வந்துட்டு நினைக்காத, உனக்கு இப்போ ஒரு வேலை இருக்கு. இந்த தேரை செட்டியெல்லாம் குதிரையெல்லாம் முட்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அகம்பாவத்தில் உட்காந்துருக்கான். ஏன்னா இவன் தயவுல தான் நான் போய் தீவிரத்தை இருப்பேன்ட்டு இவங்க ஆணவத்தை அடக்கிறதுக்கு நீ தான் வரணும். நான் காலை வைப்பேன், நீ ஒரு மிதிச்சு இந்த அச்சை பிடிக்கணும் அப்படின்னு. இந்த அழகா அரைநாத பெருமான் திருப்புகள்ல பாடுவார். முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம். எப்படி? முப்புறம் கைத்தல நிறை கனி அப்போ மோட்டாமல் போரி கப்பிய கரி புகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் குறைப்பவர் கற்பகம் என வினை கடிதேடும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்றொரு திரள் புய மதையானை மத்தட வைரனை உத்தமி முதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே அப்படின்னு ஆரம்பிப்பார். முத்தமிழ் அடைவினை இயலிசை நாடகங்கள் முத்தமிழுக்கும் இலக்கணத்தை இவருக்கு எழுத வச்சாராம். யாரா விநாயகர். முத்தமிழ் நடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. அடுத்தவர்கள் தான் சொல்றாரு. முப்புறம் எரி செய்த அச்சிவன் புரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வள்ளிபுரத்தை எப்படி கல்யாணம் நினைச்சாங்க அந்த பாடலை சொல்லி காலை வச்சோன்னா அச்சு முடிஞ்சது. சடசடம் முடிஞ்ச உடனே எல்லாம் ஆடி போட்டாங்க. என்ன சாமி, எவ்வளவு பார்த்து செஞ்சோம். அதான்டா நானும் கேட்குறேன், நான் என்னமோ பிரமாதமா பண்ணியிருக்கேன்னு பார்த்தா காலை வச்சோன்னு புரிஞ்சு போச்சு அப்படின்னு அப்படி சிரிச்சார். அப்ப இன்னைக்கு சண்டை அவ்வளோதானா, முப்புறம் இன்னைக்கு கிடையாதானே. என்னடா முப்புறம் தெரிக்கிறது பெரிய விஷயமா அப்படின்னு இப்படி பார்த்தாரு. மூணாவது கண்ணை திறந்தார். அந்த கண்ணை மூணாவது கண்ணை திறந்துட்டு முன்னாடி தெரிஞ்சிருச்சு. முடிஞ்சிருக்காங்க. செஞ்சாமி, இவ்வளவு சக்தியை வச்சிருக்க எங்களையே இந்த இதெல்லாம் செய்ய சொன்ன அப்படின்னு அவங்க ரொம்ப பவியமா கேட்டாங்க. நீ பார்த்தாலே எரியுது, அவ்வளவு ஆற்றல் வச்சுக்கிட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு எங்களே இதை செய்ய சொன்ன அப்படின்னு. உங்களுடைய ஆணவத்தை உங்களுக்கு உணர்ந்ததுக்காக செய்ய சொன்னேன், நல்லா தெரிஞ்சுக்கணும் வார்த்தை சொன்னார். அதுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய பஞ்சு டயலாக். உட்கார்ந்துருக்க அத்தனை பேருக்கும் இதுதான் சிவன் உரைத்த பஞ்சு டயலாக். அன்னைக்கு திரிபுரம் இருந்த போது அப்ப
சொல்லுங்க, ஆயுதம் எதுவும் தேவையில்லை. எப்படி? சங்கல்பம் தான் ஒன்று ஆயுதம். என்னது சங்கல்பம் தான்? என்னது? வைராக்கியமா இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு ஒரு சிவனையா நினைச்சிட்டாங்கன்னா கதை முடிஞ்சு. சிவனையாருக்கு என்ன வேண்டியது இல்லை, கையில் ஆயுதத்துல வேண்டியதில்லை. அவர் சும்மா அதெல்லாம் வச்சிருக்காருன்னா அந்த தண்டம் எல்லாம் வெறும் தண்டத்துக்கு தான். சங்கல்பம் சித்தத்தின் வைராக்கியம். சங்கல்பம் இப்படி நடக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் எது நினைச்சால் நடக்கும். நல்ல ஆரோக்கியம் வேணுமா, சங்கல்பம் வேணும். நான் தான் தெருவில் உங்களுக்கு நல்லா தெரியும், 1000 முறை சொல்லியிருக்கேன். என்னைக்கோ பேசுறது மெகா டிவி தாடி இல்லாத காலத்தில் அதை 9 முறை திருப்பி போட்டேன். உலக வரலாற்றில் ஒரு மனிதன் பேசி ஒரு கமர்ஷியல் டிவி 9 முறை 534 எபிசோட ரீடெலிகாஸ்ட் பண்ணது உலக வரலாற்றில் ஒரே ஒருத்தர் பேச்சு தான். அது என்னோட பேச்சு. 9 முறை 14 வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் 534 எபிசோடு முடிஞ்சோட 1வது இருந்து ஆரம்பிச்சு. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, யூடியூப்ல போட்டு. ஏன் அது நிறுத்த முடியல? அவ்வளவு ரகசியங்கள் இல்லை. அதுலேயும் நான் சொல்லியிருக்கேன், எல்லாத்துலேயும் நான் இந்த ரகசியங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். சங்கல்பம் அது இருந்துச்சுன்னா போதும், எதை வேணாலும் சார். இப்ப நான் தெருவில் என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஆச்சா பூச்சா அழகா அழகா ஐசா 5 காசு 10 காசு சூப்பர் ஐஸ் இருக்கு. ஒரு 4 கூட இருந்தா 1 நாள் தான் கிடைக்கும். நான் சொல்ற கதை 1970 என்னோட 21வது வயது தெருவில் ஐஸ் நல்லா ஞாபகம். வறுமை, கொடிய வறுமை. உணவுக்கு ரேஷன் அரிசி வாங்குறதுக்கே காசு இல்லாத அந்த நிலைமையில நாங்கள் வாழ்ந்த குடும்பம். இன்னைக்கு ஊருக்கு அன்னதான வண்டி நிறுத்தி அன்ன சேவை செய்யுது. எனக்கு அன்னைக்கு தெரியாது சங்கல்பம் வைத்தால் எதுவும் நடக்கும். அன்னைக்கு தெருவில் ஐஸ் விற்கும் போது பண்ணோம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மதங்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. இப்படிதான் பண்ண. அன்னைக்கு மனதில் இப்படி பாடினா அது தேவலோகத்துல 8 பேர் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரியாது, அஷ்டதிக் பாலகர்கள் எத்தனை பேர் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நான் பேசிக்கிற இங்க ரெக்கார்டிங் வேற, அவன் மேல இருந்து சுத்தி 8 அஷ்டதிக் பாலகர்கள் ஆடியோ சொல்லு, வீடியோ, தாட்டு என்னத்தை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நீ என்னத்தை ரெக்கார்ட் பண்ற கருவிய சயின்ஸ் கண்டுபிடிக்கல, ஆனா அவங்க அதுவும் இருக்கு, அதையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கு. இத்தனை ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அப்ப அவங்க என்ன நினைச்சாங்க, எவனோ வந்து தெருவில் பாடிட்டு இருக்கான், அவன் என்ன செய்யறான், உலகம் இருந்தது எனக்காக இருக்கிறான், ஓடு முடியல எனக்காக இருக்கிறான், உலகமே எனக்கு தான் பிறந்ததுங்கிறான், ரெக்கார்ட் பண்ணிட்டான். அந்த குடிகார கவிங்க ஒரு பாட்டிலே மொத்த ரகசியத்தை வச்சுட்டு ஆன்மீகத்தோட மொத்த ரகசியம். இறைவன் ஓங்காரத்தில் இருக்கிறார். ஓங்கார ரகசியத்தை நம்ம ஜிஎஸ் சுவாமிகள் அகரத்தை மட்டும் சொன்னாரு, மகரத்தை சொன்னாரு, உகரத்தை சொன்னார். அவர் ஆன போது மாதான போது அகரம் குரு சொல்ல சொன்னார், உகரம். அப்புறம் தெய்வம் மகரம். நீ மாசத்துல ஓடுனால அந்த மகரத்துல அகர உகரத்தை வச்சிருக்க, கொஞ்சம் தம் கட்டி எடுத்துட்டு அல்லாஹ்
சம்பவம் 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நான் 100 வயசு கணக்கு முன்னோர்கள் எல்லா ரகசியத்தையும் சொல்லியிருக்காங்க. எதையும் ஒளிச்சு மறைச்சி வச்சுக்கலாம் போதும். நல்லா புரிஞ்சு. வெரி சிம்பிள், லைஃப் இஸ் ஸோ சிம்பிள். இந்த நெறிக்கு வந்தாச்சுன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு சங்கல்பம், இன்னைக்கு உலகம் சுற்றும் மாளிகை நடத்தியது, ஊரெல்லாம் சொல்லக்கூட வச்சது. இன்னைக்கு சிவசபை என்ற அமைப்பு ஊரெல்லாம் வறுமையை மட்டும் பசியை மட்டும் போக்குவதல்ல, நோயை விரட்டுவதற்குரிய வழியை செய்யும். பசிக்கு ஏற்ற தமிழ்நாடு உலகம், நோய் நொடியற்ற தமிழ்நாடு உலகம், வளம் நிறைந்த தமிழ்நாடு உலகம். தமிழன் சொன்னா அந்த ஒரு பாக்கெட் சாராயத்துக்கும் எச்சத்துக்கும் நாம பிரியாணிக்கும் ஒரு 300 ரூபாய்க்கும் நாக்க கொம்ப போட்டுக்கிட்டாலே முட்டா பயலா இருக்கக்கூடாது. 6 கோடி பேரும் கம்பீரமாக இருக்க வேண்டும். ஐயா மாதிரி 28 லட்சம் காரணம் வரணும். ஒவ்வொருத்தரும் எதை பற்றி கவலைப்படக்கூடாது. பெட்ரோல் பங்க் இல்லையா, டேங்க் பண்ணணும். இன்னைக்கு என்ன பெட்ரோல் விலை இருக்கும் போது கழுவிங்க அதை பேசுறது சம்பாதிக்க வேணாம் முடியாது. எதெல்லாம் சம்பாதிச்சிருக்க ஈசன் உனக்கு அறிவையும் ஆற்றலையும் கொடுத்தான்னு கேவலம் எனக்கு அடிக்க கரன்சியை சம்பாதிக்க முடியாது. எல்லா நாட்டுக்காரரும் அடிச்சிருக்கான். சிங்கப்பூர்காரன் அடிச்சிருக்கான், மலேசியாக்காரன் அடிச்சிருக்கான், லண்டன்காரன் அடிச்சிருக்கான், வேறு பேர் எடுத்துருக்கான். லண்டன்காரன் பவுன் ஜெர்மன்காரனுக்கு அந்த பேப்பருக்கு ஸ்டேட் பேர் வைப்பான். நம்ம நாட்டில் ரூபாயும் வச்சுருக்கான். வச்சு போகிறேன் பெண்ண எந்த நாட்டுக்காரன் சம்பாதிச்சாலும் வாழணும். இதனால வறுமையினால நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன், கடனால தற்கொலை பண்ணிக்கிட்டேன். தமிழன் பேசப்பேன். உனக்கு எல்லாவற்றுக்கும் நான் வழிகாட்டேன். நோயெல்லாம் நீக்கிறதுக்காகத்தான் இங்கே மருத்துவ மாமணி, இயற்கை மருத்துவ மாமணி டாக்டர் நிவேதாமா போல மூலிகை வைத்தியர், ஹோமியோபதி வைத்தியர் எங்கெங்க இருக்காங்க, எப்படி மக்கள் தொழில் செய்கிறார்கள், எவ்வாறு எளிமையாக உங்களுடைய நோயை செலவிட்டு நீக்கிக் கொள்ள முடியும் என்ற ரகசியத்தை ஐயா சொல்லுங்க. இந்த புத்தகத்தில் பேரெல்லாம் இருக்கும், ஃபோன் நம்பர் தான் இருக்கும். எதை பற்றி பேச வேண்டிய இந்த தொற்று எந்த தொற்றுனாலும் இருக்கும். மைக்ரோன் வந்தாங்க, கொரோனா வந்தாங்க, எது வந்தாங்க, அஞ்சவே கூடாது. அஞ்சாமைதான் சிவம் சொல்லு, அச்சம்தான் யமன். உன்னோட ஒவ்வொரு உறுப்பும் என்ன, ஹார்ட் டான் அப்படிங்கும், கிட்னி டான் சாமி அப்படிங்கும், இவரு டான் அப்படிங்கும். எந்த வயசுல? 100 வயசுல அப்படி சொல்லணும். எந்த வயசுல? 25 26 வயசுல. 100 வயசுல நீ கேட்டாலும் பேச எந்த ஒன்றும் ஃபெயிலியர் ஆகாது. அதற்கு காரணம் உன்னுடைய சங்கல்பத்தில் போடாது, உன் வைராக்கியத்தில் போடாது, உன் மனத்தில் எங்கேயோ போடாது, உன் அறிவில் போடாது. உன் சித்தம் மறுப்பறவில்லை, உன் ஆன்மா திறக்கவில்லை, வளர்ச்சி தரவில்லை. வெரி சிம்பிள். காசாப்பணமா ஒண்ணுமே இல்லையே, தெருத்தருக்கு இருக்கு. இந்த ரகசியம் தெருத்தருக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் உலகத்திலேயே தலை சிறந்த ஆன்மீகத்தை கொண்டிருக்கும் ஒரு நாடு இருக்கிறது, தமிழ்நாட்டில் தான். திருநெறிய தமிழ்ச்சங்கத்தின் சொற்பொழிவுகள் தொடரும்.